வணக்கம் சார். வணக்கம் சோகே, வணக்கம். இன்றைய கோர்ட்டு நிகழ்வுகளை பற்றி கொஞ்சம் நான் பார்த்துருந்தேன் சார். அதை பற்றி ஒரு சில கேள்விகளோட உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். அதை கொஞ்சம் நீங்கள் பதில் சொல்லுங்கள் சார். முதல் கேள்வி, 2 முறை ஏலம் விட்டுருக்காங்க சார். சரி. இது 2வது முறை ஏலம் போயிட்டு இருக்குது. சரி. அதில் எத்தனை பேர் எடுத்துக்கிறாங்க, எத்தனை பிளாட்டில் புக் ஆகிருக்கு? அதாவது முதல் ரவுண்ட் ஏலத்தில் 1981 பிளாட்டு ஏலம் எடுத்திருக்காங்க. 1981 எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுத்திருக்காங்கன்னா 153 கோடியே 42,73,189 ரூபாய்க்கு எடுத்திருக்கிறாங்க. இதில் 4 பேர் தான் தேர்ட் பார்ட்டி எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில். அந்த 4 பேரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 பேரும் வேணான்ட்டாங்க பணங்கட்டில். அவங்களுடைய இஎம்டி அமௌண்ட்டை பிடிச்சிக்கிட்டாங்க. மீதி இருக்கிற 2 பேரில் ஒருத்தர் ஓகே சொல்லியிருக்கிறாரு, நான் பணம் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு இமீடியட்டாக சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லியிருக்காங்க பணம் கட்டினோடனே. இன்னொரு நபர் அனுஷாங்கிறவங்க அவங்களும் கேன்சல் பண்ணி இஎம்டியை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து செகண்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா 1122 பிளாட்டு சோல்ட் ஆகிருக்கு. 1122. இதில் பார்த்திங்கன்னா 2 பேர் தான் அவுட் சைடு எடுத்திருக்காங்க. மீதி 1120 பேர் பாதிக்கப்பட்டவங்க எடுத்திருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுத்திருக்காங்கன்னா 162 கோடியே 79,35,208 ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. இந்த ஏலம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி நீதியரசர் கொஞ்சம் சந்தோஷப்பட்டார். ஏலம் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா. ஆனால் அவர் வருத்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. அதை குறித்து நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்த கேள்வி சார், சொல்லுங்கள். இப்போ ஏலம் எடுத்தவங்கள எம்எஸ்சி சார்ஜ் போட்டிருக்காங்க சார். 8,660 ரூபா. எத்தனை பேர் சார் கட்டியிருக்கிறாங்க? வெறும் 830 பேர் தான் கட்டியிருக்காங்க. அதாவது 8,260 ரூபா கட்டினதை வெறும் 830 பேர் தான் கட்டியிருக்காங்க. மீதி ஆளுங்க இன்னும் கட்டலை. அதை நீதியரசர் வருத்தப்பட்டார். அது ஏன் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணார், கேள்வி கேட்டார். ஒருவேளை யூபிஐ பிரச்சனையாக சொல்லிட்டு யூபிஐ ஆட் பண்ணிக்கலாம் கேட்டார். யூபிஐ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீதியரசர் விக்டிம்ஸ் ஃபஸ்ட்டு ப்ளீஸ் கோஆப்ரேட் அப்படின்னாரு. விக்டிம்ஸாக கோஆப்ரேட் பண்ணணும், வெளியாளுங்க ஏலத்துக்கு வரல, நீங்களும் எடுக்கலாம், அப்புறம் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவர் இன்றைக்கி கொஞ்சம் விரக்தியாக பேசினார். இன்றைக்கி கோர்ட் நிகழ்வுகளுக்கு நமக்கு கொஞ்சம் ஒரு வருத்தத்தை தான் கொடுத்தது. அதனால தான் நான் உடனே நான் வீடியோ எதுவும் போடலை. எனக்கு கொஞ்சம் சங்கடமாகவே இருந்தனால தான் நான் போடலை. அடுத்த கேள்வி சார், பிட்டு கேன்சல் செஞ்சவங்க எத்தனை பேர் சார்? பிட்டு ஏலம் எடுத்துட்டு அதை கேன்சல் செஞ்சவங்க எத்தனை பேர் சார்? ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 27 பேர் கேன்சல் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில். இப்போ 38 பேர் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த கேன்சல் பண்ணவங்களுக்குலாம் அந்த 25,000 ரூபா பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வருத்தப்பட்டார். 25,000 ரூபாய் ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டாங்க, அதனால விட்டுட்டு போயிடுறாங்க. இதை கூட ஒரு சைவர் சேர்த்து நான் 2,50,000 பிடிக்கணும். இப்போ ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அந்த 2ஆம் தேதி ஜூலை வரைக்கும் போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் சொல்லியிருக்கிறாரு. கேன்சல் பண்ணுறதுக்கு அநேக ரீசன் இருக்குது. நம்ம அதை பற்றி நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டாம். அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார். அதிக தொகைக்கு ஏலம் எடுத்தவங்க எத்தனை பேர் சார்? அவங்களாம் முழுசாக கட்டிட்டாங்களா? அதிக தொகைக்குன்னா அப்போ அவங்க முதலீடு பண்ண தொகைக்கு மேலே எடுத்தவங்க எடுத்திருக்காங்க. 193 பேர் எடுத்திருக்காங்க. அதிகமாக ரேட்டுக்கு அவங்க லேபிலிட்டி 10 லட்சம் போட்டால் 12 லட்சத்துக்கு எடுக்கிறது, 50 லட்சம் போட்டால் 55 லட்சம், 60 லட்சம், ஒருத்தர் 40 லட்சம் போட்டால் 71 லட்சத்துக்கு எடுத்துருக்காரு. அது மாதிரி எடுத்திருக்காங்க. அதை கட்டினவங்க ரொம்ப கம்மி தான், 20 பேர் தான் கட்டியிருக்காங்க. 193 பேரில் வெறும் 20 பேர் தான் அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை கட்டியிருக்காங்க. மீதி ஆளுங்க கட்டலை. அது ஒரு சிக்கல். அதுவும் நீதியரசர் வருத்தப்பட்டார். அந்த சமயத்தில் கரெக்டாக ஒருத்தர் ஃபாரின்லேருந்து பேசினார், வெளிநாட்டிலேருந்து பேசினார். அவர் பேர் தெரியுமா? செந்தில் ராஜப்பன் ஒருத்தர் பேசினார். என்ன கேட்டாங்கன்னா, நான் 40 லட்சம் முதலீடு பண்ணியிருக்கேன்யா, அதை நான் 71 லட்சத்துக்கு நான் பிட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 31 லட்சத்தை நான் கட்டுறேன் இல்லையா, எக்ஸ்ட்ரா 31 லட்சம் கட்டுறேன், அதுக்குரிய பிளாட்டை நீங்கள் எனக்கு ஏன் ரிஜிஸ்டர் பண்ணி தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டார். 2 பிளாட்டை எடுத்துக்காருன்னு தெரியல. அதுக்கு நீதியரசர் சொன்னார், அப்படி இல்லைங்க, நீங்கள் எக்ஸஸாக எடுத்த அமௌண்ட் கட்டி தான் ஆகணும். அதோடு சேர்த்து இந்த 40 லட்சம் உங்களுடைய லேபிலிட்டிக்கு எடுத்துருக்கீங்களா, அதையும் சேர்த்து மொத்தமாக நீங்கள் 71 லட்சம் கட்டிட்டீங்கன்னா உங்கள் மேலே இம்மீடியட்டாக வித்தின் 2 டேஸில் நான் சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லேண்டை என்னென்ன பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ செட்டில்மெண்ட் பெர்சன்டேஜ் வருதோ அவர் தெரியும் பொழுது அந்த பெர்சன்டேஜ் தொகையை நான் உங்களுக்கு பணமாக கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கிங்க தோழர்களே, நீங்கள் 100% எடுக்கிறதே தவறுன்னு மூத்த குடிமக்கள் சங்கம் சொல்லிகிட்டே இருக்கிறோம். நம்ம 100% எடுக்க வேண்டாம், எடுக்காதீங்க. ஒருவேளை நம்ம 50% ஏன் சொல்லிட்டு இருக்கோம்னா அசோக்கு, அது இந்த இவருக்கா இல்லையா, இந்த அவேர்னஸ் அசோசியேஷன் ஒருத்தன் ஜோதிலிங்கன்னு ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு எழுதி கொடுக்குறது அப்படி வாசிக்கிறார். அதாவது அவங்க ஒன்றை
என்னமோ என்ன சொன்னாங்க, அல்லக்கையா சோகா, அல்லக்கையா சோகா, அல்லக்கையா சோக்குன்னு அவன் அசோசியேட் இருந்து அதை பேசியிருந்தானுங்க, பதிவு போட்டிருந்தானுங்க. நான் சொன்னேன் இவன் ஜால்ரா ஜோதிலிங்கம், ஜால்ரா ஜோதிலிங்கம். ஏன்னா ஜால்ரா தட்டுறவங்க பின்பாட்டு பாடுறதுக்கு ஜால்ரா தட்டிட்டு இருப்பான். ஒருத்தர் என்ன சொல்றான், அதே மாதிரி இவன் எழுதி கொடுக்கறது அப்படி படிக்கிறான். யார் எழுதி கொடுத்தாங்கிறது நமக்கு தெரியும். அவரு ஜாம்பவானா எழுதி கொடுத்துருக்காரு, என்ன நான் எனக்கு சேலை கட்டி விட்டவனா எழுதி கொடுத்துருக்கான். ஆனா அவன் என்ன சொல்றான், நம்ம தான் நமக்கெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்றான். இவனுக்குலாம் என்ன, இவனெல்லாம் மனசாட்சி இருக்கான்னு தெரியல. அதாவது இவனும் பைபிள் படிக்கிறான், நானும் பைபிள் படிக்கிறேன். இவன் வந்து நிச்சயம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஆண்டவர் உருவாக்கார் அவனுக்கு. ஏன்னா நான் சுரேஷ் தான் சொல்றேன், இந்த சுரேஷுங்கிறவன் தான் சொல்கிறேன். அதான் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கான் இப்போ வர. நாம் எங்கே மக்களை ஏமாத்துறோம்? அதாவது இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ இந்த இதில் மட்டும் இந்த பிளாட் அண்ட் பேரலில் மட்டும் எவ்வளோ வருதுனாக்கா, நம்பர் ஆஃப் பிளாட்ஸ் மொத்தம் 19,714. இது நான் கொடுத்ததில்ல, யூஓடபிள்யூ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. 19,714 பிளாட்ஸ் இருக்குது. பேரலண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1,643 ஏக்கர் இருக்குது. 1,643 ஏக்கர் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தா எவ்வளோ லேபிலிட்டி வருதுனாக்கா 2,627 கோடியே 16,57,107 ரூபா வருதுங்க. எவ்வளோ வருது? 2,627 கோடியே 16,57,107. நாங்கள் இதை ரவுண்ட் பண்ணி இப்போ ஏழெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறாங்க இல்லையா, சொன்ன இதுலலாம் முறைச்சிட்டு அதிகமாக வச்சுக்கலாம். அதை நாங்கள் வச்சு அந்த கணக்கு வச்சு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இது வந்து ஒரு 3,500 கோடி நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிட்டு தான் வரலாம் அப்படிங்கிற ஒரு எல்லாம் ஒரு வந்து ட்ரையல் அண்ட் எரர் கால்குலேஷன் தான். நம்ம வந்து இது வந்து அக்யூரேட்டாக யாரும் சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. நீதியரசர் மட்டும் இல்லை, யாருமே சொல்ல முடியாது. அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் 50% எடுங்க 50% எடுங்க சொல்கிறோம். இதை மக்களும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நீதிபதியை போட்டு படாபாடு படுத்துறாங்க. அவர் பாவம் ரொம்ப வருத்தப்பட்டார் இன்னைக்கு. அவரே சொன்னார் சார், எவ்வளோ பெர்சன்டேஜ் கூட உங்களுக்கு வருதுன்னு தெரியாது தெரியாது சொன்னார். அது சொல்லிட்டாரு, கிளியராக சொல்லிட்டாரு. இவன் அந்த அவேர்னஸ் இந்த தூத்துக்குடி இவன் அந்த ஜோதிலிங்கம் ஜால்ரா ஜோதிலிங்கம் 10% கணக்கெல்லாம் போட்டு யூடியூப்ல பேசிட்டு மக்களை குழப்பறான். இந்த இவனுக்கு தான் குழப்பறானுங்க. நாம ஏதோ மக்களை ஏமாத்துற மாதிரி, இவன் குழப்பற பூரா இவனுங்க. இந்த சுரேஷும் ஜோதிலிங்கம் அந்த ஜால்ரா ஜோதிலிங்கமும் ஏமாத்துறானுங்க. ஆனால் குழப்பறானுங்க. நாம வந்து மக்களை ஏமாத்துற மாதிரி இவனுங்க பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு போட்டோம். எல்லா பயிலும் என்னதானே திட்டுறான், வர்ற எல்லா பயிலும் சின்ன பயிலும் எல்லாரும் என்னதான் திட்டுறான். எனக்கு ஒரு சமயத்தில் வெக்ஸாகி போய் இந்த சின்ன பயிலுக்குலாம் இந்த சின்ன கல்லுன்னு சொல்லுவாங்க, சின்ன கல்லுவாங்க. சின்ன கல்லுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி திட்டு வாங்கிட்டுருக்கேன். பேசாமல் ஒதுங்கிடலாம் கூட எனக்கு வந்து மனசு எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு சில்லற பைலட்டெல்லாம் வந்து பேச்சு கேட்டுட்ருக்கேன். நான் நல்ல சீன் வைக்கிறேன் மக்களுக்கு. ஆனால் அந்த சில்லற பயிலுக்கு சேவைப்பட்டு இருக்கானுங்க. அது அவனுக்கு புத்தி. என்னை டென்ஷன் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இனிமேல் டென்ஷன்லாம் ஆகிற மாதிரி இல்லை. எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனாலே கொஞ்சம் ஒதுங்கிடலாமாங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மக்களுக்கு இருந்து நான் செய்யணும். அதான் நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு நம்ம செஞ்சு ஆகணும் இல்லையா. வளர்த்துற மரம் கல்லடிப்பட தான் செய்யும். இவனுக்கெல்லாம் அவ்வளோதான், அதனால் அதை விட்டுருவோம். இப்போ 2,627 கோடியே 16,57,107 ரூபா நமக்கு லேபிலிட்டி. இது ரெண்டுக்கும், இந்த ரெண்டில் மட்டும், அதாவது பேரன்லையும் பிளாட்டில் மட்டும் வருது, அப்ரூவ்டு பிளாட்டில் மட்டும் வந்துருக்காங்க. இன்னும் வந்து இது இருக்கு இல்லையா, பில்டிங்லாம் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து நான் தோராயமாக 3,500 கோடின்னு வச்சு 50% எடுங்கன்னு சொல்கிறேன். அதனால் மக்களை புரிஞ்சுக்கிங்க தயவுசெய்து. எவ்வளோ லேபிலிட்டி அதில் 50% மட்டும் எடுங்க. வீணாக பணத்தை இழந்துறாங்க. 8,200 ரூபா நீங்கள் அந்த அவங்க நீங்கள் பாட்டு 4 பிளாட் 5 பிளாட்டு 100%க்கு எடுக்கிறீங்க. இதை வேண்டான்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் கணக்கு பண்ணி நான் ஓரளவுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். அது நீங்கள் புரிஞ்சிக்காமல் நீங்கள் திருப்பி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுறீங்க. அடுத்து கேளுங்க. அடுத்து வந்து ரிசார்ட் பற்றி நீதியரசர் சொன்னாரா சார்? நீங்களும் ஒரு முயற்சி எடுத்துருந்தீங்க, ரிசார்ட் பேரன்ஸாக இருக்கிறதுக்கான முயற்சி எடுத்துருந்தீங்க. அதை பற்றி கொஞ்சம் அது ரிசார்ட் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போதைக்கு அவர் என்ன சொன்னால், குற்றாலம் அண்ட் கொடை ரோட்டில் இருக்கிற அந்த டிரைவிங் ஹோட்டல் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கிளியர் கட்டாக இருக்குது, ஏலம் விடலாம்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஏலம் தேதியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அடுத்த மாதம் ஜூலை மாதம் 22 அண்ட் 27, 22/7/26 அண்டு 23/7/26 2 நாள் கண்டினியூவாக ஏலம் போயிட்டு இருக்கோம். டெண்டர் கம் ஆக்ஷன், அது டெண்டரும் கொடுக்கணும், அப்புறம் ஆக்ஷன்லையும் கலந்துக்கணும். அந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. நல்லதுதான். அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நாளைக்கு மறுநாள் அட்வர்டைஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ் பேப்பர்லேயும் தமிழ் பேப்பர்லேயும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாரு. இதில் என்னென்னா தோழர்களே, ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். என்னுடைய மனசில் இருந்தது, அடிக்கடி வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தது, தாமதமாகும் சொல்லிட்டு இருந்தது. இப்போ இன்றைக்கி நீதியரசர் வாயிலேருந்து இன்றைக்கி வந்துருச்சு. இது நானாக இட்டுக்கிட்டு சொல்லலை, தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. நீதியரசர் எப்போ செட்டில்மெண்ட்டு தீர்வு வரும்னு சொன்னார்னா, அவரே வாயத்திறந்து சொன்னது 3 விஷயம். ஒரு சகோதரி கேட்டாங்க. அந்த சகோதரி கேட்டது கூட அவங்க எழுதி வச்சுட்டு எழுதி கொண்டு வந்து அப்படி வாசித்தாங்க. அது மேபி எழுதி கொடுத்தது மேபி அவர் தூத்துக்குடி சுரேஷாக கூட இருக்கலாம், சோனல்கட்டு சுரேஷாக கூட இருக்கலாம். அவர் புத்திசாலி.
அவர் ரொம்ப புத்திசாலி, அதி புத்திசாலி. இது யாருக்கும் தெரியாத விஷயம் மாதிரி அவர் எழுதி கொடுத்துருக்காரு. அந்த அம்மா கேட்டாங்க, நல்லா கேட்டாங்க, அவங்க அம்மா நல்லா கரெக்டாக தான் கேட்டாங்க சகோதரி. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, செட்டில்மெண்ட் வந்து 3 காரணிகள் அவங்க சொன்னாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து சிம்பிள் மேத்தமெட்டிக் கால்குலேஷன் தான். இது செட்டில்மெண்ட் எப்போ வரும்னாக்கா 3 காரணிகள் கிளியர் கட்டாக தெரிஞ்சால் தான் செட்டில்மெண்ட் பண்ண முடியும். இது ஈஸி தெரிஞ்சதான். என்னென்னா, ஃபஸ்ட்டு எவ்வளோ புகார்தாரர் இருக்காங்க, டோட்டல் புகார்தாரர்கள் எத்தனை பேர், மொத்த கம்ப்ளைனன்ஸ் எத்தனை பேர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும் அப்படிங்கிறது சொன்னார். செகண்ட் பாயிண்ட், ரெண்டாவது, அந்த மொத்த கம்ப்ளைனன்ஸுடைய புகார்தாரர்களுடைய முதலீட்டு தொகை எவ்வளவு அப்படிங்கிறத அறியணும் அப்படிங்கிறத சொன்னார். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, இது செட்டில்மெண்ட், இந்த மொத்த முதலீட்டு தொகை செட்டில் பண்ணுறதுக்கு மொத்த அசெட் எவ்வளோ இருக்குது, மொத்த அசெட்டு எவ்வளவு தொகைக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு 3வது விஷயமா சொன்னார். இது சிம்பிள், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா இப்போ மொத்த முதலீட்டு தொகை எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம எவ்வளவு சொத்து இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். 2 லிங்க் இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ முதலீட்டு தொகைன்னு கணக்கு பண்ணணுன்னாக்கா என்ன பண்ணணும், எவ்வளவு புகார்தாரர்கள் இருக்காங்கன்னு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் புகார்தாரருடைய பாண்டுகள்லாம் வெரிஃபை பண்ணணும். எப்படி தெரியும்? இப்போ நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி கொடுத்தலாம் வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதில் நிறைய அன்கன்ஃபார்ம் நல்ல குழப்படிலாம் இருக்குது. ஒரிஜினல் எடுத்து சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது தோழர்களே, சகோதர சகோதரிகளே, இது நான் வந்து யாருக்கு புறம்பாவும் எதிராக நான் பேசலை. நான் உள்ளபடி சொல்கிறேன். இப்போ நான் கேள்விப்பட்டது, மனு மேலெல்லாம் போட்டாங்களே ஆரம்பத்தில், மனு மேலா அவங்கள ஒரு சிலர் வந்து என்கொயரிக்கு கூப்பிட்டுருக்கதா நான் கேள்விப்பட்டேன். அது வந்து ஒருவேளை பாண்டு வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு ஒரு எண்ணத்தை வரவைக்குது. நான் அதை ஈவோட கன்ஃபார்ம் பண்ணல, கன்ஃபார்ம் சீக்கிரம் பண்ணிடுறேன். கேட்டிங்களா? இந்த மாதிரி எல்லாரையும் வர சொல்லி எல்லா பாண்டுகளையும் வெரிஃபை பண்ணால் தான் உங்களுக்கு டோட்டல் லையாபிலிட்டி எவ்வளோன்னு தெரிய வரும். இதில் நிறைய சூட்சுமங்கள் இருக்குது, நான் அதை சொல்லிடுறேன். இது நான் யாருக்கு விரோதமாக சொல்ல, உள்ளபடி சொல்கிறேன். இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவிக்கலாம் சொல்லுங்கள்? மேக்ஸிமம் பண்ணால் ஒரு 10லேருந்து 20 பேர் பார்க்கலாம் சார். சரி, ஒரு 50 பேர் வச்சுங்க. 50 பேர் வச்சுங்க. அப்போ 50 பேரை இப்போதைக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட்டை வச்சு நான் பேசுகிறேன். 67,500 கம்ப்ளைண்ட்டை டிவைடட் பை 67,500 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 50 போட்டிங்கனாக்கா எத்தனை வருஷம் ஆனாக்கா இதுக்கு 3.6. டெய்லி சண்டே கூட வாங்கினா 365 டேஸ் வாங்கினா 3.6 இயர்ஸ், 3 வருஷமும் 6 மாதமும் ஆகும்னு கணக்கு வரும். நீங்கள் போட்டு பார்த்துங்க. சண்டே நான் சேர்த்துருக்கேன். இப்போ சண்டே சேர்க்க முடியாது, சண்டே இது பண்ணணும், லீவு நாட்களை தள்ளுபடி பண்ணணும். இப்படிலாம் பண்ணும்போது கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 4 வருஷம் குறைஞ்சபட்சம் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா, இதெல்லாம் ப்ராப்பராக இருந்து பண்ணாக்கா, மக்கள் கோஆப்ரேட் பண்ணாக்கா. இதில் ஈவோடபடிக்கு பயங்கரமான வேலை. உண்மையிலே அவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து கையெடுத்து கும்பிடணுங்க. உண்மையிலே அவங்க படாத பாடுபடுறாங்க. உண்மையிலே நாங்கள் போய் பார்த்தா, நேரில் போய் பார்த்துருக்கோம். உண்மையிலே ஹேட்ஸ்ஆப், நல்லா வேலை செய்கிறாங்க. இப்போ இவங்க இதெல்லாம் வெரிஃபை பண்ணி எவ்வளோ சொல்லணும். இதுக்கு பேரலாக சொத்துக்கள்லாம் அட்டாச் பண்ணுற வேலையெல்லாம் செய்யணும். இப்போ சிலெல்லாம் கோர்ட்லேயே கொண்டு கொடுக்குறாங்க, அதெல்லாம் அட்டாச் பண்ணுற வேலைலாம் செய்யணும். ஆனால் முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னது, புகாரை முதல்ல கிளியர் கட்டாக பண்ணணும். அதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ புகார் இன்னும் வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க, பிபி சொன்னார். அதுக்கு அவர் என்ன சொன்னார், அதெல்லாம் செப்பரேட்டாக தனியாக வைங்க அப்படின்னாரு. முதல்ல செப்பரேட்டாக தனியாக வைங்கன்னாரு. அதுக்கப்புறம் நிறைய இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னப்பார். என்ன சொன்னார்னாக்கா, புகார் கொடுக்க ஒரு கட் ஆஃப் டேட் ஃபிக்ஸ் பண்ணி கடைசி ஒரு வாய்ப்பு கொடுத்துருவோம் அப்படின்னாரு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துலான்னு சொல்லிட்டு, என்ன ஒரு உண்மையிலே மனித தெய்வங்க அவர். அதனால தான் இறைத்துவதுன்னு சொல்கிறேன். நிறைய பேர் குறை சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய பேர் குறை சொல்கிறானுங்க அவரை. ஆனால் அவர் மனித தெய்வம்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, கடைசி ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிறாருங்க. நல்லா தெரிஞ்சுக்க தொடரலே புகார் கொடுக்காதவங்களுக்காக நான் சொல்கிறேன். 10/7/2026 கடைசிலான்னு சொல்லியிருக்காரு. இதான் கடைசி வாய்ப்பு. இதுக்குள்ள உங்கள் வாய்ப்பே அளிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே புகார் வந்து எடுத்துக்காதீங்கன்ட்டார். நீங்கள் தபால் மூலம் அனுப்பிச்சாலும் சரி, நேரில் கொண்டு கொடுத்தாலும் சரி, அதுக்கப்புறம் எடுத்துக்கவே மாட்டாங்க. 10/7/2026 ஒரு வாய்ப்பு கடைசி வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இதான் கடைசி வாய்ப்புன்ட்டார். அப்போ அந்த கம்ப்ளைண்ட் கடைசி அந்த 10/7/26 அப்புறம் தான் ஓரளவு கிளியர் கட்டாக எத்தனை புகார்தாரர்கள் தெரிய வரும். இதில் இந்த குழப்படிகள்லாம் இருக்குது. அது என்ன குழப்படின்னு சொல்லிடுறேன். ஒரே இதில் வந்து 741 பேர் ஒரே ஃபோன் நம்பரில் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு புகார் வந்து இல்லையா, அதை குறித்து இன்றைக்கி வந்து கம்பெனி லாயர் இருக்கா இல்லையா, அவர் வந்து என்ன சொன்னார்னா, இது வந்து ஏஜென்ட் பேரில் கொடுத்துருக்காங்க, இது ஒன்றும் தப்புலாம் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதை அது நம்ம விசாரிச்சுக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதனால் நம்ம ரிசார்ட்டுகள் ஏலம் எடுக்கிறத
நம்ம கொஞ்சம் இப்போ வந்து யோசனை பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஏலம் எடுத்துடலாம், தொடர்களே ஏலம் எடுத்துடலாம். ஏலம் எடுக்கிறது நம்ம வந்து பிட் பண்ணி நமக்கு நிறையா ஆளுங்க சேர்ந்துட்டாங்க. ஆனால் எடுத்து எப்போ நம்ம கைக்கு வரும், இந்த 3 இதை காரணிகளை பூர்த்தி செஞ்சால் நமக்கு கைக்கு வரும். இந்த 3 காரணிகள் என்ன, அதை நாட் ஒன்லி ரிசார்ட்டு, இந்த பிளாட் எடுத்தாலும் சரி, பேர்லேண்டு எது எடுத்தாலும் நம்ம எடுத்தா வெற்றி பாதிக்கப்பட்டவங்க எடுத்தாக்கா நமக்கு எப்போ கைவிடனா எவ்வளோ பெர்சன்டேஜ் செட்டில்மெண்ட் வரும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் கொடுப்பே சொல்லியிருக்கிறாரு. அதுதான் உண்மை. அது எவ்வளோ பெர்சன்டேஜ் செட்டில்மெண்ட் வருங்கிறது இந்த 3 காரணிகள் தேவை. எவ்வளோ டோட்டல் கம்ப்ளைனன்ஸ் இருக்காங்க, புகார்தாரர்கள் இருக்காங்க, எவ்வளவு முதலீட்டு தொகை டோட்டலாக பண்ணியிருக்காங்க, எவ்வளவு சொத்துக்கள் இருக்குங்கிறது 3 தெரியணும். இந்த 3 தெரிய வர்றதுக்கு எவ்வளவு நாட்களோ, எவ்வளவு மாதங்களோ, எவ்வளவு வருடங்களோ ஆகும் என்பதை நான் நீங்களே உங்கள் கணக்குக்கே விட்டுறேன். நான் அதை நம்ம சொல்லக்கூடாது, நம்ம வந்து அதை சொல்லக்கூடாது, நீதிமன்றத்தில் வழக்கில் வந்து நம்ம சொல்லக்கூடாது. அப்புறம் பயம் காட்டிட்டான், பீதி காட்டிட்டாம்பாங்க. நீங்களே வந்து அதை வந்து நீங்கள் அறிவார்ந்த சமூகம் நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கிங்க. அப்புறம் வந்து இன்னொரு சீனியர் கவுன்சில் வந்து கோர்ட்டுக்கு பின்னாடி இருக்க நேரத்தை ஒரு சாம்பிள் எடுத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு தனியார் நிறுவனம் சொல்லி சொல்கிறாங்க, அது யாரும் நமக்கு தெரியாது. அவர் பேர் சீனியர் கவுன்சில் பேர் பரதன். அவர் வந்து இப்போ லாஸ்ட் டைமே ஹியரிங் வந்து இந்த பேர்லேண்டுங்களாம் அப்படியே விட்டால் விக்டிம்ஸுக்கு பாதிப்பு வரும், விக்டிம்ஸுக்கு அதிகமாக பெர்சன்டேஜ் கிடைக்காது, அதெல்லாம் டெவலப் பண்ணி விற்றா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நாங்கள் டெவலப் பண்ணி தரோம், நாங்கள் ஒரு ப்ரைவேட் கன்சர்ன் டெவலப் பண்ணி தரோம்னு அவர் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு கேட்டார். ரிட்டர்னில் அவர் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்கிறாரு. அவங்க சாம்பிளுக்கு எடுத்திருக்கிறது இப்போதைக்கு கோர்ட்டுக்கு, மதுரை கோர்ட்டுக்கு பின்னாடி உள்ள இடத்த மட்டும் தான் சாம்பிளுக்கு எடுத்திருக்காங்க. நம்மளை பொறுத்தவரை அதிகப்படியான ரேட்டு உள்ளது வந்து கோர்ட்டுக்கு பின்னாடி உள்ளதும் மாமண்டூர் சைட்டில் உள்ளதும். ஏன்னா அதையும் சேர்த்து எடுப்பாங்களாங்கிறது எனக்கு ஒரு டவுட் வந்தது. அதை நான் அப்புறம் விசாரிச்சதில் சாம்பிளுக்கு தான் கேட்டிருக்காங்க தவிர கோர்ட்டுக்கு பின்னாடி எடுத்தேன் எல்லா இடத்தையுமே அவங்க டெவலப் பண்ணி தரக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இது நடந்தால் நமக்கு நல்லது, நமக்கு மட்டும் இல்லை நிறுவனத்துக்கும் நல்லது, நிறுவனத்துக்கும் லேபிலிட்டி இதாகும். அப்படி இல்லைனாக்கா என்னை பொறுத்தவரை நிறுவனம் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. பேரலைட் விட்டால் அவனுக்கு லாஸ் இல்லையா, பேரலைட் விட்டால் அவனுக்கு டோட்டலாக வந்து அவனுடைய லேபிலிட்டி வந்து சொத்துக்கள் ஈக்குவலாக வரவே வராது. அப்போ அவன் என்ன சில கோடிகள் போகும், லட்சங்கள் சில கோடிகள் போகும். 1643 ஏக்கர் இருக்கு இல்லையா, அப்போ இது வந்து அவனுக்கு லாஸ் ஆகும் ஒத்துக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். அதனால் நீதியரசர் இதை சம்மதிச்சுக்குவார் நினைக்கிறேன். இந்த ப்ரைவேட் பார்ட்டி வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறத சம்மதிச்சுக்குவார் நினைக்கிறேன். அது அப்படி நடந்தால் நமக்கு சந்தோஷம் தான். கடைசியாக ஒரு கேள்வி சார், அடுத்த வாய்தா என்னைக்கு சார் சொல்லியிருக்காரு? அடுத்த வாய்தா வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை சொன்னார் முதல்ல. அதுக்கப்புறம் அடுத்த வாய்தா வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து லீவு, கவர்மெண்ட் ஹாலிடே வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால வந்து அடுத்த வியாழக்கிழமை சொல்லியிருக்காரு. அடுத்த வியாழக்கிழமை வாய்தா. இது மூலமாக நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, தோழர்களே, நம்ம ரிசார்ட்டை வந்து நம்ம எடுக்கிறது வந்து நம்ம கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும். ஏன்னா நான் அதை கொஞ்சம் பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுக்கிறவங்களே நம்ம கைக்கு எப்போ வரும் தெரியாது. இந்த 3 காரணிகள் வந்து எப்போ வந்து 3 காரணிகள் நமக்கு கிளியர் கட்டாக ஈவோடு கிடைக்குங்கிறது நமக்கு உடனடியாக சொல்ல முடியாது. பல வருடங்கள் ஆகலாம். அப்படி ஆகும் பொழுது நம்ம வாங்கின சொத்து நம்ம கைக்கு வராது, தோழர்களே வராது. ஏன்னா அந்த காரணிகள் 3 காரணிகள் தெரிஞ்சு அதுக்கப்புறம் கால்குலேஷன் பண்ணி எவ்வளோ பெர்சன்டேஜ் தெரிஞ்சால் நம்ம கைக்கு வரும். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் உடனே எம்எஸ்டிசிக்கு கப்பம் கட்ட வேண்டியிருக்கு. எம்எஸ்டிசிக்கு கப்பம் கட்டணும். உண்மையிலே எனக்கு வருத்தமாக இருக்குங்க. இப்போ லாஸ்ட் டைமு அந்த கவுன்சில், சீனியர் கவுன்சில் சாம்ராட் நினைக்கிறேன் அவர் பேர், அவர் வந்து இந்த மாதிரி யாரும் வீடியோ இருந்தாலும் நான் தைரியமாக பேசுகிறேன். அவர் இந்த 0.3% அல்லது 3 லட்சங்கிறத சொல்லும்போது கையை இப்படி மறைச்சிக்கிட்டு சிரிக்கிறாருங்க. வேதனையாக இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு இப்போ பணத்தை போட்டு ஏமாந்து நிற்கிறோம். இவனுக்கு இருக்கிற வரைக்கும் லாபம், எரியிற வீட்டில் பிடுங்குற வரைக்கும் லாபங்கிற மாதிரி அவர் சிரிச்சுக்கிட்டே 0.3% அல்லது 3 லட்சம் அப்படிங்கிறாருங்க. இதை நான் கண்ணால் பார்த்தேன். இது நான் ஓப்பன் வழியில் நான் பேசுகிறேன். இது யாரும் என்னை குற்றப்படுத்தி ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாம், வீடியோ பார்த்து ஆக்ஷன் எடுத்துக்கிட்டோம். அவர் நம்மகிட்ட சிரிச்சுக்கிட்டே அந்த கேள்வி கேட்குறாரு. 0.3% அப்படின்னா அதிகபட்சம் 3 லட்சம்னு கேட்குறாரு. இப்போ இந்த 3 லட்சத்தை நீங்கள் ரிசார்ட் எடுத்து கட்டிட்டு நம்ம உட்காந்துருப்போம். 3 லட்சங்கிறது பெரிய அமௌண்ட் தான், கட்டிட்டு உட்காந்துருக்கணும். சரி, உடனே ஒரு வருஷம் 2 வருஷம் வந்துட்டால் பரவாயில்ல. இந்த காரணிகள்லாம் தெரிய வந்து அதுக்கப்புறம் கால்குலேஷன் போட்டு எவ்வளோ % வர்றதுக்கு இட் வில் டேக் சம் டைமு. அப்போ அது வரைக்கும் யார் வச்சுருப்பா? சொத்தை நிறுவனத்துட்டு தான் இருக்கும், அவன் பயன்படுத்திகிட்டு இருப்பான். அது சிதலமடைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தேஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம கைக்கு உடனே வராத சொத்தை நம்ம எடுத்துட்டு காத்திருக்கிறது என்பது அவ்வளவு சிறந்தது இல்லைன்னு நம்ம ஒரு எண்ணத்தில் இருக்கோம், ஒரு குழப்பத்தில் இருக்கோம். மக்கள்கிட்ட வந்து நம்ம வந்து கேள்விகளை கேட்டுட்ருக்கோம், அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டுட்ருக்கோம். ஆனால் பேரலேண்டு அப்படி சிதற முடியாது. பேரலேண்டை எடுக்கலாம், பேரலேண்டு அப்ரிசியேட் தான் ஆகும், சிதற முடியாது. வீணாக போக என்ன புல்லு புதர் வளரும், அதை ஒரே நாளில் புல்டோசர் விட்டு அடித்து நிறைவேறலாம். ஆனால் பேரலேண்ட் எடுத்தால் அது அப்ரூவல் வாங்குறதுக்கெலாம்
பல லட்சங்கள் செலவாகும். ஒரு ஏக்கருக்கே சில லட்சங்கள், கணிசமான அளவு லட்சங்கள் செலவாகும். அதையும் நீங்கள் கணக்கில் எடுக்கணும். அது நம்ம தான் ஷேர் பண்ணிக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய அலைச்சல்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் நம்ம ஒரு கமிட்டி கேட்கலான்னு இருக்கோம். ஒன்று நீதியரசர் அவர்கள் இதுக்கு முடிவு பண்ணிட்டாருன்னா நம்ம வந்து அது கமிட்டி கேட்க மாட்டோம். அந்த ப்ரைவேட் பார்ட்டி நாங்கள் டெவலப் பண்ணி தரோம், எங்களுக்கு ஒரு சார்ஜ் கொடுத்துருக்குன்னு கேட்குறாங்க இல்லையா, அது ஓகே ஆயிடுச்சுனாக்கா நம்ம இது கேட்க போகிறதில்ல. இல்லைன்னா நம்ம ஒரு கமிட்டி கேட்டே ஆகணும். ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி வந்து கமிட்டிக்கு பவர் கொடுங்க, அந்த கமிட்டிக்கு பணத்தை கொடுங்க. இது வாங்குறதுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு பணம் வேணும்ல. அந்த பணம் எங்கேருந்து எடுக்கணும்? அது இவங்கெல்லாம் வந்து இதுக்கு ஜாமீன் வாங்குறதுக்கு பணம் கட்டியிருக்காங்க இல்லையா, நிறுவனத்தினுடைய பணத்தையும் முடக்கி வச்சுருக்காங்க இல்லையா, கொஞ்சம் 48 லட்சம் 48 கோடி என்னமோ, அதை ரிலீஸ் பண்ணிட்டோம். அதில் எடுத்து நம்ம செலவு பண்ண வேண்டியது வர வழி இல்லை. ஒன்று ப்ரைவேட் பார்ட்டி கொடுத்து டெவலப் பண்ணி ஃப்ளாட்டுகளை நம்ம கையில் ஒப்படைச்சா நம்ம விற்று நம்ம பணமாக்க முடியும், நமக்கு பெனிஃபிட். இல்லைன்னா ஹெவி லாஸு. இந்த செட்டில்மெண்ட்டு நமக்கு தீர்வு தராது, வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு வந்து நீதியரசர் விடமாட்டார் நினைக்கிறேன். நிறுவனம் விடாது. அப்படியே பேனல் அப்படியே விடுறது, ஏழை விடுறது நிறுவனம் ஒத்துக்காது. அதை விட்டால் கார்பரேட்டர் வந்து எடுக்க வருவாங்க. அதுக்கு நம்மளும் ஒத்துக்க மாட்டோம். நிச்சயமாக நம்ம வந்து அது கமிட்டி கேட்போம். ஒருவேளை சீனியர் கவுன்சில் அந்த பிரதமர் சீனியர் கவுன்சில் சொன்ன மாதிரி ப்ரைவேட் பார்ட்டி விட்டாங்கன்னு நம்ம கேட்க போகிறது இல்லை. ரெண்டாவது வந்து ரிசார்ட்டுகள் நம்ம ஏழை எடுக்கிறத கொஞ்சம் நம்ம வந்து மறுபரிசீலனை பண்ண போகிறோம். ஏன்னா ஒன்று அந்த சில பல வருடங்கள் கழித்து நம்ம கைக்கு வந்தால் அது சிதலமடைஞ்சு போகுங்கிறது அது மெயின் பாயிண்ட் கிடையாது. ஒருவேளை வெளியாளுங்க யாராவது வந்து ஏலத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு விட்டு கொடுத்து விளைக்கிடலாம். ஏன்னா அப்படியாவது 1 லட்சம் 2 லட்சம் போட்டவங்களுக்கு பணமாக கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலையும் தான் நம்ம இதிலேருந்து கொஞ்சம் விளைக்கலான்னு இருக்கோம். அது பரிசீலனை இருக்குது. மக்கள்லாம் அவங்களுடைய கருத்துக்களை வந்து நம்ம 4 குரூப்பில் வந்து பதிவிட்டு வராங்க. நம்ம சீக்கிரமே முடிவு வரைப்போம். தொடர்களே இதுதான் விஷயம். இன்றைக்கி வந்து கிளியர் கட்டாக நீதியரசர் சில விஷயங்களை அவர் வாயாலே சொல்லிட்டார். எப்போ செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டார். செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி போடணுங்கிறதையும் அவரே சொல்லிட்டார். செட்டில்மெண்ட்டுக்கு இந்த சாஃப்ட்வேர் ஒன்லி ஃபார் இதுக்கு தான், ஏலத்துக்கு மட்டும்தான். செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு சாஃப்ட்வேரோ ஒரு கமிட்டியாக போடணும். சாஃப்ட்வேர் எத்தனை சாஃப்ட்வேர் வந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் கூவி வித்துட்டு இருக்காருல்ல இப்போ தூத்துடிக்காரரு, சாஃப்ட்வேரை பற்றி பேசல, கமிட்டி போடணும். கமிட்டி மூலமாக யாருக்கு முதல்ல செட்டில் பண்ணணும் என்னங்கிறத ஒரு வரையறுக்கணும். முதல்ல விக்டிம்ஸுக்கு பாதிக்கப்பட்ட பியூர் இன்வெஸ்டர்ஸ் தான் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து கடைசியில் போட்டவங்களுக்கு கொடுக்கணும். கடைசியில் எப்போட்டு யார் ஏமாந்தாங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட உண்மையான முதலீட்டாளர்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். லீடர்ஸ்லாம் நிறைய இன்னைக்கு வந்து லீடர் வந்துட்டு கோர்ட்டில் வந்து அடித்து பேசுகிறான், டேபிளை தட்டி பேசுகிறான். அவன் டேபிளை தட்டி பேசுகிறான். லீடருங்க இந்த நிறுவனத்தில் பணத்தை முதலீடு செய்யறதுக்கு நிறைய ஒரு தூண்டி விட்டு வாங்கி பணத்தை போட்டு ஏமாற்றிட்டு இன்றைக்கி அவனே வந்து நல்ல மாதிரி நிறுவனத்தை எதிர்த்து போராடுற மாதிரி வாதாடுற மாதிரி கோர்ட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால் அவங்களுக்குலாம் இப்போ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எங்கே வரையறுக்கலான்னா அந்த கமிட்டி தான் அந்த அதிகாரத்தை பெறும். அந்த கமிட்டி தான் அந்த முடிவு எடுக்கும். அதனால் கமிட்டி அவசியம் தேவை. தீர்வு கமிட்டி தேவைன்னு தான் நம்மளுடைய நிலைப்பாடு. இதோடு முடித்துக் கொடுக்குறோம். இன்றைக்கி தான் நடந்த நிகழ்வு இதுதான். அதனால் வந்து இன்றைக்கி வந்து நீதியரசர் வருத்தப்பட்டது உண்மை. அதாவது விக்டிம்ஸ் வந்து கோஆப்ரேட் பண்ணலன்னு அவர் வருத்தப்படுறாரு. அதில் நானும் சொல்லிட்டேன், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்போ கடைசி வாய்ப்புன்னு கொடுத்துட்டாரு இல்லையா, எத்தனை பேர் கீழ்ப்படிவான்னு நினைக்கிறேன்? சொல்ல முடியாது சார். அப்போ கொஞ்சம் பேர் போராடுவாங்க இருப்பாங்க, மறுபடியும் கேட்பாங்க. ஐயா நான் என்ன சொன்னேன், அந்த லீடர் ஏஜென்ட்டுகள் இருக்காங்கல்ல, ஏஜென்ட்டுகள் நீங்கள் கொடுக்காதீங்க பரவாயில்லையா, ஏஜென்ட்டுகள் நீங்கள் கொடுக்காம இருக்க பரவாயில்ல. ஆனால் முதலீட்டாளர்கள் நீங்கள் ஏன் கொடுக்காம இருக்கிறீங்க? ஏஜென்ட் கொடுக்காம இருக்கா, அவன் நிறைய சம்பாதிச்சிருக்கிறான். இதில் இன்னொரு சூட்சம் இருக்குது. நான் கடையை முதல்ல சொல்லல, சூட்சம் என்னன்னா இந்த வெரிஃபிகேஷனுக்கு எத்தனை பேர் போவாங்கிறதே டவுட்டு தான். ஏன்னா வெரிஃபிகேஷனுக்கு கோடிக்கணக்கில் போட்டவங்களாம் இன்கம் டேக்ஸுக்கு பயந்து எத்தனை பேர் போவாங்கன்னு சொல்ல முடியாது. அல்லது மொத்த பாண்டை எடுத்துகிட்டு போவாங்களா இல்லை கம்மியான பாண்டை எடுத்துகிட்டு போவாங்கிறது ஒரு சொல்ல முடியாது. இதில் எத்தனை பேர் வந்து ஏமாத்திருக்கான்னு தெரியாது. லீடர்ஸ் குறிப்பாக வந்து போக மாட்டான். நிறைய பேர் ஏன் போக மாட்டான்னா, லீடர்ஸ் வந்து அவன் பணத்தை போட்டு ஏமாறல, அவனுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை பாண்டா வாங்கி வச்சிருக்கான். அதனால் அவனு இது கேர் பண்ண மாட்டான். ஆனால் அவனுடைய ஹார்ட் ஏர்னிங் மணி கிடையாது. கிடையாது. வீட்டில் போய் பேசுறது ஏஜென்டெல்லாம் பெரிய ஹார்ட் ஏர்னிங் கிடையாது. ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைக்கல. அதனால் அவனும் வந்து போக மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதை கிளியர் கட்டாக அந்த பாண்டுக்கெலாம் சரி இது வெரிஃபை பண்ணும் பொழுது ஒருவேளை என்னுடைய ஆசை ஒருவேளை நிறைய பேர் போகலைனாக்கா மீதி இருக்கவங்களுக்கு 100% செட்டில்மெண்ட் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. நன்றி தோழரே.